பதினெண் சித்தர் போற்றி குருநாதர் திருவடிகள் போற்றிகள். இன்றைய பதிவில் பதிவு செய்ய இருப்பது சட்டை முனி சித்தர் அவர்கள் அருளிய சித்தர்களுடைய பூஜை எப்படி அமைந்திருக்கும் என்றதை பாடலோடு அதுக்கான விளக்கத்தோடு பார்க்க இருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்திக்கோங்க. அடுத்து போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் வரும், பயனுள்ளதாக இருக்கும். சித்தர் பூஜை அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான கருத்துக்கள் சொன்னாலும், நவகிரக பூஜை, வாஸ்து பூஜை, திஷ்டி கழித்தல், வாம பூஜை, யாக பூஜை, இந்த மாதிரி பூஜை என்ற வார்த்தை எத்தனையோ பூஜைகள் இருந்தாலும் சித்தர்கள் எப்படி பூஜை செஞ்சுருப்பாங்கன்றதுக்கான ஆதாரம் இன்று வரை இல்லை. அதை விளக்கக்கூடிய ஒரு பாடலாக இது அமையும்ன்றதை நான் நம்புகிறேன். பாடல் அதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம். சட்டை முனி அவர்கள் அருளிய பாடலானது: காணப்பா பூஜை செய்யும் முறையை கேளு, கைமுறையாய் சுவடி வைத்து பூஜை செய்வார். போனப்பா சில பேர்தான் தீபம் வைத்து புகழாக பூஜை செய்வார். பெண்ணை வைத்தும் நாளப்பா சக்கரத்தை பூஜை செய்வார். நம்முடைய பூஜை என்ன மேரு போலே, ஓதப்பா 40 முக்கோணம் வைத்தே உத்தமனே பூஜை செய்வார் சித்தர்தானே. அடுத்த பாடல்: தானென்று மேருவைதான் பூஜை செய்வார். சாபமிட்டால் அண்டரண்டம் தீயா வேகும். தேன் என்ற மேருவுக்கு தீட்சை வேண்டும். சிறு பிள்ளை யாம் ஒருவன் தீண்டா போகா. வானென்ற மேருவைதான் பூஜை செய்தோர் வாய் திறந்தே உபதேசம் சொன்னாராகிர். கோனென்ற வாத சித்தி கவன சித்தி கொள்ளையிட்டான் அவன் சீடன் கூறினானே. இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய குறிப்பிட்ட வார்த்தை: சுவடி என்றால் ஓலைச்சுவடி, நூல் என்ற அர்த்தம். அண்டரண்டம் என்றால் அனைத்து உலகம் என்ற அர்த்தம். தீண்டா போகா என்றால் தொடக்கூடாது என்ற அர்த்தம். வாத சித்தி என்றால் ரசவாத சித்தி, மேற்கூறிய கற்ற ஒரு வித்தை. எளிய உலோகங்களையும் தங்கமாக ஆக்கக்கூடிய ஒரு கலை. கவனம் என்றால் நடை என்ற அர்த்தம். வானில் திரிதல் முதலிய சித்திகளும் அதில் அடங்கும். ககன குளிகை, கவன குளிகை என்ற சில குளிகளும் உண்டு. இதற்கான விளக்கத்தை பார்ப்போம். காணப்பா பூஜை செய்யும் முறையை கேளை, கைமுறையாய் சுவடி வைத்து பூஜை செய்யார். போனப்பா சில பேர் தான் தீபம் வைத்து புகழான பூஜை செய்வார். பூஜை செய்யும் முறைகள் பலவிதம் இருந்தாலும் படிக்கும் சுவடியை வைத்து விளக்கு சுடரை பார்த்தும் குமரி பெண்ணையே தெய்வமாக வைத்தும் சக்கரம் வைத்தும் ஒவ்வொரு வகையினரும் ஒவ்வொரு விதமாக பூஜை செய்வார்கள். நம்முடைய பூஜை என்ன மேரு போலே, ஓதப்பா 40 முக்கோணம் வைத்திய உத்தமனே பூஜை செய்வார் சித்தர்தானே. சித்தர் பெருமக்கள் ஸ்ரீ சக்கரம் மேருவை வைத்து பூஜை செய்வார்கள். தடையாக இருக்கும் ஸ்ரீ சக்கரத்தின் 9 பகுதிகளையும் ஒன்றின் மேல் ஒன்றாக நிற்க வைத்து மேரு எனப்படும். இதில் 43 முக்கோணங்கள் அடங்கும். மேருவை பூஜிப்பவர்கள் ஏதானும் ஒரு சாபமிட்டால் அனைத்து உலகங்களும் அதில் வாழ்பவர்களும் தீயாக வெந்து அழிவார்கள். இதுதான் சொல்லியிருக்கிறது. தானென்ற மேருவைதான் பூஜை செய்வார். சாபமிட்டால் அண்டரண்டம் தீயா வேகும். தேன் என்ற மேருவுக்கு தீட்சை வேண்டும். சிறு பிள்ளை யாமொருவன் தீண்ட போகா. தேன் போன்ற இனிமையான மேருவை பூஜிக்க தீட்சை என்ற ஒரு விஷயம் வேணும். சிறு பிள்ளைகள் இதை தொடக்கூடாது. வானென்ற மேருவைதான் பூஜை செய்தோர் வாய் திறந்த உபதேசம் சொன்னாராகிர். கோனென்ற வாத சித்தி கவன சித்தி கொள்ளையிட்டான் அவன் சீடன் கூறினானே. வானம் போல இருக்கக்கூடிய இந்த அதிசய பூஜையை செய்யக்கூடிய சித்தர்கள் மேரு பூஜை செய்பவர்கள். உபதேசம் செய்தால் ரசவாத சித்தியும் கவன சித்தியும் வியப்பிற்குரிய அரிய வகையில் வெற்றியாகும் என்பது இதற்கான அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இந்த 43 முக்கோண மேருமலை என்று சொல்லக்கூடிய சக்கரத்தை வைத்து பூஜை செய்து சித்தர் வழியில் செல்ல கூடுமானவரை முயற்சியும் செய்யுங்கள். நன்றி.